அது மட்டும் இல்ல, இவ்வளவு வருஷமா மேடையில திமிரா தெம்பா நக்கலா பேசின மூர்த்தி நாயுடு தன்னுடைய உண்மையான எண்ணத்தை சொல்லும் போது குரல்ல நடுக்கம் தெரியுது. மூர்த்தி நாயுடுனுடைய இந்த மேடை பேச்சுல பதட்டமும் பயமும் தெரியுது. உங்களுடைய உண்மையான பேரையும் சாதி அடையாளத்தையும் எனத்தையும் சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு பதட்டம், பயம், குரல்ல நடுக்கம்? பொய் சொல்றதுக்கு தான் பயப்படணும், உண்மையை சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளவு பயம்? ஏன்னா இவ்வளவு நாள் தமிழ்நாட்டுல போட்டது வேஷம். அந்த வேஷத்தை தானே கலைக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டதுனாலதான் மூர்த்தி நாயுடுனுடைய குரல்ல நடுக்கம் தெரியுது. இவர் மட்டும் இல்ல, சினிமா துறையை சேர்ந்த எல்லா வந்தேரிகளும் அவங்களுடைய உண்மையான எண்ணத்தை சொல்லணும், அவங்களுடைய உண்மையான சாதி அடையாளத்தை சொல்லணும், அவங்களுடைய பேருக்கு பின்னாடி அவங்களுடைய சாதி அடையாளத்தை போட்டுக்கணும். கௌதம் வாசுதேவ் மேனன், விஷால் கிருஷ்ணா ரெட்டி, ரஜினிகாந்த் கேக்வாட், கமல்ஹாசன் ஐயங்கார் அப்படின்னு அவங்களுடைய உண்மையான சாதி அடையாளத்தையும் இன அடையாளத்தையும் போட்டுக்கணும். I challenge the cine industry to reveal their original communities and ethnicities. இனிமேல் தமிழ்நாட்டுல பொழப்பு நடத்தணும்னா உங்களுடைய உண்மையான இன அடையாளத்தையும் சாதி அடையாளத்தையும் சொன்னா தான் முடியும். இல்லைன்னா தமிழ்நாட்டுல வந்தேரிகள் நடத்த சினிமா துறையினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும். ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் என்கிற இந்த நடிகருடைய உண்மையான பெயர் மூர்த்தி நாயுடு. பார்த்திபன் என்ற பெயர் ராமனை குறிக்குதுன்னு நான் முன்னாடி டிகோட் பண்ணியிருக்கேன். இவருடைய முன்னாள் மனைவியின் பெயர் சீதான்றது இது மேலும் உறுதிப்படுத்துது. வார் என்ற மலைத்தொடருக்கு தீ வைத்தவன் தான் வார் தீ அன் பார்த்தியன் பார்த்திபன். வார் என்ற மலைத்தொடருக்கு தீ வைத்து அங்கிருக்கும் மக்களை மிரட்டி ராமராஜ்யம் செய்தவன் தான் ராமன் என்கிற பார்த்திபன். இதுக்கான ஆதாரத்தை ராமனாக நடிச்ச பார்த்திபன் தன்னுடைய புதிய பாதை திரைப்படத்துல முதல் காட்சியிலேயே கொடுத்திருக்காரு. தனக்கு அடிப்பணியாத மலை மக்களை மிரட்டி அடிப்பணி வைக்கிறதுக்காக அவங்க குடியிருந்த மலைப்பகுதிக்கு தீ வச்சிருக்கான். அவங்களுடைய வீடுகள், குடிசைகள் எல்லாத்தையும் எரிச்சிருக்கான் பார்த்திபன் ஆகிய ராமன். அந்த வரலாறு தான் புதிய பாதை என்ற அவருடைய திரைப்படத்துல முதல் காட்சியில சூசகமா சொல்லியிருக்காரு இந்த மூர்த்தி நாயுடு. ஆனா திரைத்துறையில இவருடைய பேர் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன். அதாவது கிருஷ்ணனுடைய பேரையும் ராமனுடைய பட்டத்தையும் சேர்த்த ஒரு பேர் தான் மூர்த்தி நாயுடுனுடைய திரைப்பெயர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய படங்கள்ல நாயகன் கதாபாத்திரத்தை ராமனா காமிக்கும் பொழுது அது முழுக்க முழுக்க எதிர்மறையான கதாபாத்திரமா அமைஞ்சிரும்ன்றதுனால அதுல நல்ல விஷயங்களையும் சேர்த்து காமிச்சாதான் மக்கள் பாப்பாங்கன்றதுக்காக அந்த கதாநாயகன் கதாபாத்திரத்துல கிருஷ்ணருடைய அம்சங்களையும் சேர்த்துதான் காமிக்கிறாங்க. பெரும்பாலான இந்திய படங்கள்ல நாயகன் யூதர்களுடைய முன்னோன் ராமன் தான். ஆனா ராமனை கதாநாயகனா காமிச்சா எல்லாமே எதிர்மறையா தான் இருக்கும். ஏன்னா அவன் மனித குலத்தினுடைய வில்லன், உலகத்தில் உள்ள எல்லா கெட்ட குணங்களுடைய ஒட்டுமொத்த உருவம். அவனை கதாநாயகனா காமிக்கும் பொழுது படம் முழுக்க எதிர்மறையா தான் இருக்கும். அந்த படத்தெல்லாம் குடும்பத்தோட பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு கோரமாகவும் கேவலமானதுதான் ராமனுடைய உண்மையான வரலாறு. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய சித்தர்கள் முருகன், இந்திரன், கிருஷ்ணர் போன்ற நம்மளுடைய ஹீரோக்களை அந்த கதாநாயகன் கதாபாத்திரத்துல கலந்துதான் காமிக்கிறாங்க. அதுல அவங்க அடிக்கடி பயன்படுத்துற காம்போ ராமகிருஷ்ணன், அதாவது ராமனையும் கிருஷ்ணனையும் கலந்து காமிக்கிறது. அதை நிரூபிக்கிற பேர் தான் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன். இந்த பார்த்திபன் பெரும்பாலான படங்கள்ல ராமனா நடிச்சிருப்பாரு. அந்த நாயகனுடைய எதிர்மறையான அம்சங்கள் எல்லாமே ராமனுடையது. அதே கதாபாத்திரத்துல சில நேர்மறையான அம்சங்களும் இருக்கும். அந்த அம்சங்கள் எல்லாமே கிருஷ்ணனுடையது. அதாவது ஹீரோ கேரக்டர்ல இருக்கிற பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே கிருஷ்ணனுடையது, நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே ராமனுடையது. அவ்வளவுதான்.